ஆண்டவர் உங்களை ரட்சித்துட்டு ஆசீர்வதிச்சுட்டு அப்படியே விடுவதில்லை. கஷ்டமான சூழ்நிலையில ஆறுதல் படுத்துவார். உங்களுடைய நடக்கிற ஆண்டவர் சொல்லுவார், எதுக்கு கலங்குற மகளே, எதுக்கு கலங்குகிற மகனே, சோர்ந்து போயிட்டியா, நான் இருக்கிறல்ல அவனுக்கு. அந்த ஆறுதலான வார்த்தை இருக்குதே நம்மளை தேற்றும். இன்னைக்கு நான் ஊழியத்தில் நிலைநிற்க காரணமே அதுதான். எத்தனையோ காயங்கள், என்னை வேதனைப்படுத்தின காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் ஆறுதல் படுத்துவார். மகனே, இதெல்லாம் கண்டு சோர்ந்து போகாத, இதெல்லாம் கண்டு கலங்காத. என்னையும் அப்படிதான் பேசினாங்க, என்னையும் அப்படிதான் திட்டினாங்க, எனக்கு விரோதமாக அப்படிதான் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவமானப்படுத்தினாங்க. அப்போ நீ சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நான் சந்தோஷமா ஊழியம் செய்கிறேன். உங்க வாழ்க்கையில கூட விசாரங்கள், துக்கங்கள் உள்ளத்துல பெருகுதா, அன்னிதன வாழ்க்கையில போராட்டம் வருதா, இன்னைக்கு சொல்றேன், நான் இருக்கிறேன், ஆறுதல் படுத்துகிற தேவனாய் நான் இருக்கிறேன், என்னுடைய ஆறுதல் உனக்கு போதும்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என் மகனே, என் மகளே, நீ சோர்ந்து போகாத, கலங்காத, நான் இருக்கிறேன். இது ஆறுதலான வார்த்தை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் ஆறுதலின் தேவன். அதற்குத்தான் அவர் சிலுவையிலே பாடுபட்டு, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு ஆறுதல் தருவதற்காக தன்னையே பாடுகளுக்கு அர்ப்பணித்து கொண்ட தேவன் அவர். உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ சொன்னு போகாத, நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு ஆறுதல் சொல்லுகிறார். அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்றீங்களா? உள்ளத்துல, தகப்பனே, என் உள்ளத்துல விசாரங்கள், துக்கங்கள் பெருகி இருந்தது, நீர் என்னை இன்றைக்கு ஆறுதல் படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எனக்கு ஆறுதலின் தேவன். உம்முடைய ஆறுதலுக்காக நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆறுதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமேன்.